பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாருவையும் வினோத்தையும் டெக்கரம் கிளாஸ் எடுக்கிறாப்புல விஜேஸ். மற்ற யாருக்கும் எடுக்க மாட்டார் விஜேஸ். இவங்க ரெண்டு பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவார். ஒன்று கமரு, இல்லைனா பாரு, இல்லைனா வினோத். அமித்தை போய் தேவையில்லாமல் போட்டு அடிக்கிறாருங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெக்கோரம் மீறினத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்குறாரு விஜேஸு. கனி சொல்கிறாங்க பாரு தான் சார் பின்னாடி இருந்து பேசிக்கிட்டு. ஆனால் பாரு மேலே கனிக்கு இருக்க வன்மமே தனி வன்மங்க. ஆனால் கனி ஒன்றும் பண்ணலை, நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு. இந்த அன்பு கேங்கில் இருக்கவங்க பூராவே நல்லவன் வேஷம்தான். அதில் விக்ரம் மட்டும்தான் கொஞ்சம் கிரிமினலாக திங்க் பண்ணுவான், வக்கரத்தை காட்டுவான். அது சொல்லுது, பேசிக்கிட்டே இருப்பாங்க சார். அது எங்களால் இது பண்ணிக்க முடியல, அதனால தான் சார் இந்த டெக்கோரம் போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கோர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு போர்டு போட்டுச்சு. அடுத்து வியானா, நான் என்ன கேட்டிங்கன்னா நான் வினோத் தான் சார் சொல்லுவேன். கண்ட்ரோலே பண்ண முடியல சார். அந்த ஆள் பாட்டு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டம் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு நான் இருக்கும்போதே என்ன பிடிச்சி மிரட்டுறாரு சார் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி வியானா போட்டு பிறந்துச்சு. திவ்யா சொல்லுது, திவ்யா அவங்க பெரிய அவங்க ரவுடி பாருங்கள், அவங்க டான் அவங்க திவ்யா. நான் ஜட்ஜு அந்த அந்த நேரத்தில் கோர்ட்டில் இருந்ததுனால தான் சார் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், சும்மா விட்டுருந்தேன். இல்லைனா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பேன் சார். அதாவது நேற்று சப்போர்ட் பண்ணிட்டாராம், யாருக்கு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு இன்றைக்கி உடனே அவங்க பெரிய ஒரு டான் மாதிரி அவங்க கோர்ட்டில் இருந்தாங்க. இல்லைன்னா வச்சிங்களேன், ஜட்ஜு கோர்ட்டில் இருந்தனால விட்டுட்டேன், இல்லைனா நான் வச்சு செஞ்சுருப்பேன் தெரியுமா. நான்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு டெக்கோரம் டிக்னிட்டி பிடி அடிச்சுட்டு வருவேன். போய் பிடி அடிச்சுட்டு டெக்கோரம் டிக்னிட்டிலாம் நான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த ஆர்கியூமெண்ட்ஸை பார்த்து நான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லுது பாரு. அவ்வளோதான் சார், இவங்க சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க பண்ணுற ஒரு ஆர்கியூமெண்ட்ஸுக்கும் அவங்க சொல்கிற தீர்ப்புக்கும் என்னோடய ரியாக்ஷன்ஸ் சார், என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ், எனக்குன்னு ஒரு ஓன் இது இருக்குல்ல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லிட்டு இருந்துச்சு. பாரு, நீங்கள் துள்ளும்போது துள்ளல் நல்லா இருக்குது, அந்த துள்ளலுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? மற்றவங்களாம் துள்ளிக்கிட்டு இப்போ எப்ஜே கத்துனா வேறு யாரும் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணால், வேறு யாராச்சும் ஏதாச்சும் அவங்க பண்ணுற தீர்ப்பையோ அவங்க பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸையே ரியாக்ட் பண்ணால் நீங்கள் கோவப்படுறீங்க. ஆனால் நீங்கள் துள்ளும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது யாருமே அதை சொல்லக்கூடாது, டெக்கோரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டார். வினோத்தையும் போட்டு பொழந்துட்டார். நீங்கள் டாஸ்க்கை மரியாதை கொடுத்து விளையாடும் போது தான் இந்த வீட்டையோ சக போட்டியாளரையோ பார்க்குற மக்களையோ மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். வினோத் புரியுதா? பாரு புரியுதா நான் சொன்னதே? நீங்கள் இந்த டாஸ்க்கை மதிக்கிறதுல தான் மக்களையோ பிக் பாஸையோ என்னையோ சக போட்டியாளரையோ எல்லாருமே மதிக்கிறதா அர்த்தம். இல்லைனா சும்மா ஏதோ விளையாட வந்திருக்கேன், காசு சம்பளம் கொடுக்குறீங்க, நான் சம்பளத்தை வாங்கிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்து விட்டாப்புல. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.